عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فلولا أنه كان من المسبحين للبث في بطنه إلى يوم يبعثون. آمنا بالله صدق الله مولانا العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, நாம் இரண்டு நாட்களாக சூரத்து சாஃபாத் என்கிற சூறாவை தொழுகையில் ஓத கேட்டு வருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலே பல நபிமார்களின் வரலாற்றை குறிப்பிடுகிறான். இறுதியாக நாம் ஓதிய ஒரு நபி இன்ன யூனுஸ லமினல் முர்சலீன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல்மார்களில் இன்றும் ஒருவராக இருந்தார்கள் அப்படின்னு அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் தொடங்குறான். நமக்கு அந்த வரலாறு தெரியும், அதற்குள் நாம் போக வேண்டியதில்லை. அவர்கள் கப்பலில் செல்கிறார்கள். ரப்புடைய உத்தரவை எதிர்பார்க்காமல் கப்பலில் ஏறி செல்கிறார்கள். பொதுவாக நபிமார்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்முடைய சின்ன தவறுகள் கூட நபிமார்கள் விஷயத்தில் பெரிதாக அல்லாஹ்விடத்தில் பார்க்கப்படும். அதனால் அதற்கான பனிஷ்மெண்ட், தண்டனை அல்லாஹ் துன்யாவிலே பட்டுன்னு கொடுத்துருவோம். இது அவனுடைய பாலிசி, சரிதானே? ஒருத்தவங்க எந்த அளவுக்கு அந்தஸ்துல உயர்றாங்களோ அந்த அளவுக்கு அவர்களிடத்திலிருந்து சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் அவரா இப்படி செஞ்சார், அவரா இப்படி செஞ்சார் அப்படின்னு பேசுறது இயல்பு. சாதாரண மனிதர்கள், அதை அடுத்த மக்கள், மிக உயர்ந்த மக்கள், மிக உயர்ந்த மக்களிடத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளும் மக்கள் அதை பெரிதாக தான் பேசுவார்கள், பார்ப்பார்கள். இது உலக நடைமுறை தானே. அல்லாஹும் தனக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கிறான். என்னென்றா, நபிமார்கள் அவர்களின் அந்தஸ்திற்கு அவர்கள் ரப்புடைய உத்தரவை எதிர்பார்க்காமல், ரப்புடைய உத்தரவை கேளாமல் எதுவும் செய்திடக்கூடாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவை எதிர்பார்க்காம கப்பல்ல ஏறி போயிட்டாங்க. கப்பல் நடுக்கடலிலே தத்தளித்தது. பிறகு அந்த மாலுமி கூறுகிறார், அந்த கப்பல் ஓட்டி கூறுகிறார், நம்மில் யாரோ எஜமானுடைய அனுமதி இல்லாமல் உள்ளே ஏறி இருக்கிறார், எனவே அவர் கடலில் குதித்தால் தான் இந்த கப்பல் நகரும் என்று அந்த மாலுமி தன்னுடைய அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொன்னார். யாரும் குதிக்க தயாராக இல்லை. சீட்டுக்குலுக்கி போடப்பட்ட போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் வந்தது. அவர்கள் குதித்தார்கள். அப்படியே குதித்த போது அல்லாஹ் அவர்களை அப்படியே மீன் வயிற்றில் வாங்கி கொண்டார். அல்லாஹ் அப்படித்தான், அதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பான், அதே சமயம் பட்டுன்னு காப்பாற்றிக்குவான், அப்படியே விட்டுட மாட்டான். இது நமக்கு இதுதான். அல்லாஹ் நம்மளை ஏதாவது ஒரு வகையில சோதிக்கிறான் அப்படின்னா நம்ம ஏதோ தப்பு செஞ்சிருக்கோன்னு விளக்கணும். ஆனா அதே சமயம் நம்பிக்கை இழந்துடக்கூடாது. என்ன இப்படி நம்மளை சோதிச்சுட்டானே, கைவிட்டுடுவானோ. கப்பலில் ஏற வைத்தான், கடலில் குதிக்க வைத்தான், இது வரைக்கும் தண்டனை. அதுக்கப்புறம் மீன் வயிற்றில் அல்லாஹ் அவர்களை உள் வாங்கினான் பாருங்கள். அது அவர்களை கேர் பண்ணக்கூடிய, அல்லாஹ் அவர்களை சேவ் பண்ணக்கூடிய விஷயம். அப்ப மீன் வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஒரு இந்த தஸ்பீஹ் இருக்கு இல்லையா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு ஓதுனாங்க. இந்த சுப்ஹானங்கிற வார்த்தையை நம்ம மனசுல நல்ல ஆழமா பதிஞ்சு வச்சுக்கணும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், இது போல தஸ்பீஹ்கள். சுப்ஹானல்லாஹ் என்பது மட்டுமே ஒரு தஸ்பீஹ் தான். இந்த தஸ்பீஹை நம்ம நிறைய ஓதணும். மற்ற எல்லா தஸ்பீகை விட சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், ஏன்னா அதில் அல்லாஹ்வுடைய பரிசுத்தத்தை ரொம்ப வெட்ட வெளிச்சமாக கூறப்படுது. அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அந்த மக்கத்து காபிர்கள்ட்ட அறிமுகப்படுத்திய போது மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை பல வகையிலும் சேதப்படுத்தி இருந்தாங்க, இணை வைத்திருந்தாங்க. அதையெல்லாம் விட்டு அல்லாஹ் தன்னை நீக்கும் விதமாக சொல்லுகிற வார்த்தை தான் சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன். இன்னைக்கு கூட அப்படி ஒரு ஆயத்தை நம்ம ஓதுறோம், சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன்.
இவர்கள் கூறுகிற அந்த விஷயங்கள் எல்லாம் விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். ஆயத்தை முடிக்கிற போது, இன்னைக்கு தொழுகையை முடிக்கிற போது, சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், கண்ணியத்தினுடைய ரப்பாகிய உங்களுடைய ரப்பு பரிசுத்தமானவன் அவர்கள் கூறுகிற அந்த விஷயங்களை விட்டும். அப்போ சுப்ஹான என்கிற தஸ்பீஹ் ரொம்ப அற்புதமான கருத்து கொண்ட ரொம்ப சிம்பிளான தஸ்பீஹ். நாம எத்தனை முறை அதை ஓதினாலும் அது ஒரு பெரிய நன்மையை மறுமையில பெற்றுத்தரும். அது ஓகே. இப்போ வாங்க, இந்த வரலாற்றுல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளே சென்று தஸ்பீகை ஓதினார்கள். அவங்க தஸ்பீகை ஓதினதுனால தான் வெளியே வந்தாங்கன்னு சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், மீன் வயிற்றுக்குள் எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும்? அது என்ன விசாலமான இடமா? அது அப்படியே படுத்த படுக்கையாவே இருக்கணும். மீன் எப்படியோ அப்படித்தான் உள்ள இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு கபரு. அதுல நம்ம என்ன செய்ய முடியாது? எந்திரிச்சு உட்காரவோ நடமாடவோ முடியாது, அப்படியே இருக்கணும். சொல்லப்படுது 40 நாள் இருந்ததாக, சொல்லப்படுகிறது 7 நாட்கள் இருந்ததாக, சொல்லப்படுகிறது அன்றைய காலையில் புகுந்து மாலையிலேயே வெளியில் வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படியே வச்சுக்கிட்டாலும் கஷ்டம்தான். ஒரே பொசிஷன்ல ஒரு நாள் இருப்பதும் கூட மிகப்பெரிய சிரமம் தர. அப்ப உள்ள இருந்தாங்க, அவங்க தஸ்பீஹ் ஓதுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதாவது இந்த ஆயத்தை நமக்கு எதை உணர்த்துதுன்னா, தஸ்பீஹாத்துகள்ல சுப்ஹானல்லாஹ் என்பது எவ்வளவு மேன்மை மிக்கதுங்கிறத உணர்த்துது பாரு. அல்லாஹ் சொல்றான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன, அவர் மட்டும் அந்த தஸ்பீகை சொல்லக்கூடிய, அதாவது சுப்ஹானக லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்கிற அந்த தஸ்பீகை ஓதாமல் விட்டிருந்தால், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் மட்டும் மீன் வயிற்றிலிருந்து கொண்டு தஸ்பீகை ஓதாமல் விட்டிருந்தால், லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள் வரை மீன் வயிற்றிலேயே தங்கியிருப்பார். எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை தானே அது. அப்போ நபிமார்களை தண்டனையில் இருந்து காப்பாற்றியது சுப்ஹானல்லாஹ் என்பது. இன்னும் பல விஷயங்கள் அப்படியே ஒவ்வொரு நிகழ்வாக சொல்லலாம். கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கியாமத்திற்கு நெருக்கத்தில் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு மத்தியில் சண்டை நடைபெறும். அதுல முஸ்லிம்கள் தஸ்பீகை கொண்டு தஹ்லீலை கொண்டே வெற்றி பெறுவார்கள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லும் போது எதிரிகளின் படை வீழ்ந்து விடும் என்று வருது. ஆச்சரியமா இருக்குல்ல. வாளை கொண்டு, ஈட்டியை கொண்டு, கேடயத்தை கொண்டு போரிட்ட ஒரு நிகழ்வும் உண்டு. தஸ்பீகளை கொண்டு மட்டுமே எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு சூட்சமம் உண்டு என்று சொன்னால், இஸ்லாமிய பெரியவர்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களில பல சிரமங்களை நாம் அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் இந்த சுப்ஹானல்லாஹ் என்பதை அதிகம் ஓதிக்கொள்வது. ஏன்னா இந்த சுப்ஹானங்கிற வார்த்தை அல்லாஹுக்கு பிடித்தமான வார்த்தைகளில் ஒன்று. பெரிய பெரிய உயர்ந்த விஷயங்களை அல்லாஹ் சொல்லும் போதெல்லாம் சுப்ஹான என்று சொல்வார். மேராஜுடைய நிகழ்வை அல்லாஹ் தொடங்குகிற போதே சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று சொல்லித்தான் தொடங்குவான். இப்படி நிறைய இடங்களில் நாம பார்க்கிறோம். இந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு நபிமார்கள் உம்மத்துகள் ஈடேற்றம் அடைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஏன் அந்த வரலாற்றை நமக்கு சொல்றான்? இத்தனைக்கு ஒரு நபிதான் அவங்க. அல்லாஹ் நினைத்திருந்தால் எந்த தஸ்பீகும் ஓத வைக்காமலேயே வெளியில் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் தஸ்பீகை, அதுவும் குறிப்பாக சுப்ஹானக என்கிற அந்த வார்த்தையை ஓத வைத்து வெளியில் கொண்டு வந்த காரணம், நம்மிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் இதுபோல ஏதேனும் சிரமங்களில் சிக்கிக் கொண்டால் அந்த இடத்தில் நீங்கள் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்றோ, அல்லது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்றோ ஓதிக்கொண்டால் அந்த பிரச்சனையிலிருந்து நான் உங்களை வெளியில் கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அப்படியானால் நாம கவனத்தில் வச்சுக்கணும். பெரிய பெரிய அமல்களுக்கு மத்தியில இந்த தஸ்பீஹாத்துகள், குறிப்பாக இந்த சுப்ஹானல்லாஹ் என்பதை அதிகம் ஓதிக்கொள்ளும். காலையில ஒரு 100 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சஹாபாக்களுக்கு நபி அவங்க அந்த ட்ரைனிங், அந்த பயிற்சியை கொடுத்தாங்க. அதுபோல சஹாபாக்கள், ஏன் ஷேக்குமார்கள், சூஃபியாக்களும் கூட காலை மாலை தஸ்பீஹில சுப்ஹானல்லாஹி என்பதை சேர்த்திருப்பார்கள். இதேதான் இந்த சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனைகள், சிரமங்கள் நம்மை நெருங்காமல் நாம பாதுகாக்கப்படுவோம். அல்லது அல்லாஹ் நாட்டப்படி நெருங்கினாலும் அது நம்மை பெரிய அளவில் பாதிக்காமல் நாம பாதுகாக்கப்படுவோம். துனியாவில் தானே வாழ்ந்தாகணும்.
பல சிரமங்களை நாம் சந்திச்சாகிறோமா இல்லையா? அப்ப அந்த சிரமங்களுக்கான விடியல் என்ன, வெளியாகக்கூடிய நிலை என்ன அப்படின்னா இது போல தஸ்பீகாத்துகள் தான். வல்ல நாயன் நம்முடைய நாவை இது போல லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் போன்ற தஸ்பீகாத்துகளை அதிகம் அதிகம் ஓதி நன்மைகளும் பல பல அல்லாஹ்விடத்தில் அடைவதற்கும் துன்யாவுடைய துயரங்கள் துன்பங்களிலிருந்து சிரமங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் அல்லாஹ் அந்த தஸ்பீகாத்துகளை ஓதக்கூடிய தௌஃபீகை தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.